இப்போ பார்த்தோன்னா மனோஜுக்கு வந்து பயம் வருது. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம புருஷன் பொண்டாட்டி அவங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா சீக்கிரத்தை பிரிஞ்சிருவீங்க. அதனால சண்டையை வந்து பெருசாகக்கூடாது, சமாதானம் ஆகணும் அப்படின்றாங்க. மனோஜ் பார்த்தோம்னா ரோஹிணிகிட்ட போய் வெளியே பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்டா அவளை போய் தாங்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தோன்னா ஸ்ருதி வந்து கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியே ஆகணும். நீங்கள் காசு கொடுக்கலாட்டி பரவாயில்ல, எங்கள் அம்மாட்ட வாங்கி நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இதுக்கு ரவிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம மீனாட்ட வந்து முத்து சொல்கிறாங்க, உன் தங்கச்சிக்கு நான் பார்க்குற மாப்பிள்ள தான், இல்லாட்டி அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ள சொல்லட்டும் அப்படின்றாங்க. பிடிச்ச மாப்பிள்ள சொன்னது தானேங்க இவ்வளோ பிரச்சனை. அவன் ஒரு மாப்பிள்ள, அதை வந்து பிடிச்ச மாப்பிள்ள சொல்கிறியா? அது முடியாது. நீங்கள் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் இனிமேல் உங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு முத்து. அதுக்கடுத்து வேணும்னா நான் நல்ல மாப்பிள்ளையாக நானும் பார்க்குறேன் சீதாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆனாங்க மீனாட்ட சீதா கால் பண்ணி, என்னக்கா இப்படி நான் அவரை தாங்க்கா உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், நீ தாங்க்கா எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. நான் என்னடி செய்ய, மாமா வேறு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப டென்ஷனாக அவங்க பேசாமல் பேசிகிட்டே இருக்காங்க. நீ கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மீனா அம்மா சொல்லிட்டாங்க உறுதியாக, மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு, நீ பேசாமல் இடக்க மடக்க ஏதாச்சும் பண்ண, உனக்கு மரியாதை இல்லை அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.